வணக்கம். ரொம்ப நாளாக எதுவுமே பேசலை, இல்லை சில நாளாக எதுவுமே பேசலை. பேச வேண்டிய அவசியம் இருக்கலை. சில நேரங்களில் பேச வேண்டிய தேவை வந்தோன்னு நாங்கள் பேசியாகணும். இப்போ அப்படி ஒரு விஷயந்தான். அதாவது 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து எப்படி பேசினார், இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் அதான் வைரலாக போய்கிட்டு இருக்குது. சில பேர் உண்மையிலேயே இது சம்மந்தமாக கவலைப்படுறாங்க. நாங்கள் இப்படி செய்து விட்டோமோ, இப்படி ஒரு தவறு இழைத்து விட்டோமோ அப்படிங்கிற கவலை சில பேருக்கு இருக்குது. நான் அதை பற்றி பேசுகிறதோ அதை பற்றி விமர்சிக்கிறதோ இல்லை. சில இடங்களில் நாங்கள் விடக்கூடிய தவறுகள் என்னென்னு சொன்னால், நாங்கள் படித்தவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் படித்தவங்களை தான் பார்லிமெண்ட்டுக்கு தெரிவு செய்யணும் அப்படின்ற சிந்திக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் படித்தவர்கள், ஆகவே நாங்கள் சரியானதை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுமே இப்போ காலத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் பார்க்கின்ற பொழுது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வெளியில் வர வேண்டும். நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய தெரிவுகள் எப்படியானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் மீள சிந்திக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய இளம் சமூகத்தினர் இதை பற்றி சிந்திக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு எனக்கு தோணுது. காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களுடைய சிறு வயது முதல் இந்த அரசியல் மீது உள்ள ஆர்வம், அரசியலில் நாங்கள் கண்ட பாத்திரங்கள் எப்படிப்பட்டவர்களை நாங்கள் அரசியல்வாதிகளாக பார்த்திருக்கின்றோம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக பார்த்த தலைமைகள் யார், அந்த மாபெரும் ஆளுமை மிக்க தலைமைகள் இப்போ இல்லாமல் போய்விடுவார்களோ, அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அரசியல் மீது வெறுப்பு வருகின்ற அளவுக்கு, அல்லது இவ்வளவு கேவலமானது அரசியல் அப்படிங்கிறதை சிந்திக்க செய்யும் அளவுக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்து விட்டதோ அப்படின்னு யோசிக்க தோன்றுகிறது. நாங்களாம் அரசியல் ரீதியாக பெரியவர்களை பார்த்து அறிந்து கொண்ட விஷயங்கள் இன்றைக்கும் பல விஷயங்களை தெளிவாக பேசக்கூடியதற்கான காரணமே அவர்களிடமிருந்து கற்றவை தான், அவர்களை பார்த்து கற்றவை தான். நெருக்கமாக பழகினதெல்லாம் ரொம்ப குறைவு, அப்படி யாருமே கிடையாது பெரிய அளவில். ஆனாலும் கூட அவர்கள் அந்த ஆளுமைகள் கற்றுத்தந்த பாடங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளுக்கு பெரிய பெரிய சாதகமாக அமைந்திருக்கலாம். ஆனால் இப்படியான சம்பவங்கள் நாங்கள் இப்போது வடக்கு மாகாணத்தில், யாழ் மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அரசியல் மீதான வெறுப்பு அதிகரிப்பதற்கான காரணங்கள் அதிகமாகிவிடும். ஆகவே இதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேணும். மக்கள் இப்போ இதனை எப்படி சிந்திக்கலாம், நாங்கள் யாரை தெரிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் மக்கள் இனி கை கொள்ள வேண்டிய விஷயம் என்னது? நாங்கள் தகுதியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். தகுதியானவர்களை தெரிவு செய்யக்கூடிய தகுதி எங்களுக்குத்தான் இருக்கிறது வாக்காளர்களாக அப்படின்னு யோசிக்கணும். தகுதியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். தகுதியானவர்களை தெரிவு செய்யக்கூடிய அந்த தகுதி, ஆற்றல் வாக்காளர்களான எங்களுக்குத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதை மக்கள் யோசித்தால் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் வெளியில் வரலாம். இப்பொழுது நிறைய பேர் அதனை யோசிக்க துவங்கிவிட்டார்கள்.